அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ ஏஐசிஎஸ்சிசி மற்றும் நான் முதல்வன் காம்படிட்டிவ் விங் 2 பேரும் இணைஞ்சு இந்த ஐ ஓப்பனர் சீரீஸை நடத்திட்டு வரோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் சொசைட்டி. இந்தியன் சொசைட்டியில் குறிப்பாக நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரே மாதிரியான பட் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னா, கம்யூனலிசம், செக்யுலரிசம் அண்ட் ரீஜனலிசம். கம்யூனலிசம், செக்யுலரிசம் அண்ட் ரீஜனலிசம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன, இந்த ரெண்டுத்துக்குமே கம்யூனலிசமுக்கும் ரீஜனலிசமுக்கும் ஒரு சின்ன ஒத்துமை இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான கம்யூனலிசமுக்கான வார்த்தை விடை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யுலரிசம். அப்போ இது மூணுமே ஒன்றுக்குள்ள ஒரு இம்பார்ட்டண்ட்டான பின்னி பிணைஞ்ச டாபிக்ஸ், பட் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ். எல்லாத்துக்குமான அந்த நீடையும் அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸையும் ஹவு டு அப்ளை தோஸ் கீவேர்ட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன், இது எல்லாத்தையுமே தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கம்யூனலிசம் ஓகேங்களா? இந்த கம்யூனலிசமில் இது வரைக்கும் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ரிலீஜியஸ்னஸ் ஆர் ரிலீஜியாசிட்டி அண்ட் ரிலீஜியாசிட்டி அண்ட் கம்யூனலிசம். Giving one example of how the farmer has got transformed into the later in independent India. ஓகேங்களா? ஏன் இண்டிபெண்ட் இந்தியான்னு அவங்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் அ சொசைட்டி கொஸ்டின். ஓகேங்களா? இல்லைனா அது ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியாவுடைய அந்த ஆங்கிளை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? அதனால தான் அவங்க இண்டிபெண்ட் இந்தியாவில் என்ன மாதிரியான ஒரு சினாரியோ, ரிலீஜியாசிட்டி எப்படி கம்யூனல் மைண்ட் செட்டாக மாறுதுங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அப்போ ரிலீஜியாசிட்டி அப்படிங்கிறது என்ன, ரிலீஜியஸ்னஸ் இல்லைனா ரிலீஜியாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அவ்வளோதான். கடவுள் நம்பிக்கை, அதுதான் ரிலீஜியாசிட்டி. இல்லை நம்ம கல்ச்சர் மேலே அந்த ரிலீஜியன் சார்ந்து நம்ம பின்பற்றக்கூடிய சில நடவடிக்கைகள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரிச்சுவல்ஸ்க்கு அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனை, ஒரு ஃபெஸ்டிவலை போய் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஓமங்கள் யாகங்கள் போடுறதா இருக்கட்டும், இல்லைனா மாஸ்க்கு போகிறது, தர்காவுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைனா அதர் ஃபெஸ்டிவல்ஸை கொண்டாடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ரிலீஜியாசிட்டி தான். ஒரு தனி மனிதனுடைய அந்த ரிலீஜியன் சார்ந்த விருப்பங்கள், ஃபெய்த் மேலே அவன் வச்சிருக்கிற நம்பிக்கை, ரைட் டு ப்ரொஃபஸ். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் த ஃபெய்த், அதுதான் ரிலீஜியாசிட்டி. இந்த ரிலீஜியாசிட்டிங்கிறது கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயங்கள் எப்படி ஒரு கம்யூனல் அந்த டெண்டன்சிக்கு வழிவகுக்குது. எப்படி வழிவகுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டம், அதாவது உங்களோட கல்ச்சர், அதை உங்களால் வழிபட முடியாது. ஏன்னா இவங்க தடுத்துருவாங்க. இல்லைனா உங்கள் சிஸ்டம், உங்கள் கல்ச்சரை டெலிபரேட்டாகவே சில பேர் அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்படிங்கிற இந்த ரிலீஜியஸ்னஸ், கடவுள் மேலே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய ஈடுபாட்டை சில எலமெண்ட்ஸ், ஓகேங்களா, ஃபார் கெயின்ஸ், ஃபார் their பர்சனல் கெயின்ஸ், ஃபார் த மோட்டிவேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திசை திருப்பி விடுவாங்க. அப்படி ஒரு ரிலீஜியனை ஒரு பொலிட்டிக்கல் கெயினுக்காக யூஸ் பண்ணும் பொழுது அதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனல் டெண்டன்சியாக மாறும். அதுதான் கம்யூனலிசம்ங்கிற பேரே. கம்யூனலிசம்ங்கிறது அதுக்கு தான். யூஸிங் த ரிலீஜியன் ஃபார் பாலிட்டிக்ஸ், மிக்சிங் த ரிலீஜியன் இன் பாலிட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் கம்யூனலிசம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட கேட்குறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, எக்ஸாம்பிள் இஸ் அயோத்தியா. ஓகேங்களா? பாபரி மஸ்ஜித், அந்த இது எக்ஸாம்பிள் அயோத்தியா. அதை நீங்கள் ஒரு இதுவாக எழுதிட்டிங்கனாலே சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் தென் கம்யூனலிசம் அரைசஸ் எய்தர் டியூ டு த பவர் ஸ்ட்ரகிள் ஆர் ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன். ஆர்கியூ பை கிவிங் சூட்டபிள் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். கம்யூனலிசம் அப்படிங்கிறது எப்போ வருது?
அப்படின்னா ஃபேக்டர்ஸ் கேட்குறாங்க, ஜஸ்ட் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபேக்டர், 2 ஃபேக்டரை கேட்டிருக்காங்க. பவர் ஸ்ட்ரகிள் மூலமாகவும் ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன் மூலமாகவும் வருது. அது எப்படியெல்லாம் வருதுங்கிறத ஆர்கியூ பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம்பிளை கொடுத்து அது எப்படி வருது அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஒன்று சினாரியோவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிளை சொல்லலாம், இல்லை எக்ஸாம்பிளையே நீங்கள் போட்டுட்டு அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆர்கியூ பண்ணணும், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? தென் டிஸ்கஸ் த இம்பேக்ட் ஆஃப் போஸ்ட் லிபரல் எக்கானமி ஆன் எத்னிக் ஐடென்டிட்டி அண்ட் கம்யூனலிசம். இங்கே வெறும் கம்யூனலிசம் பற்றி மட்டும் கேட்கல, அவங்க எத்னிக் ஐடென்டிட்டியோடு சேர்ந்து கம்யூனலிசமையும் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இம்பேக்ட்டுங்கிறது 2 விதமான இம்பேக்டை நம்ம பேசலாம். பாசிட்டிவ் இம்பேக்ட், நெகட்டிவ் இம்பேக்ட். பாசிட்டிவ் இம்பேக்ட் ஃபார் எத்னிக் ஐடென்டிட்டி, அப்புறம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் கம்யூனலிசம். இது ரெண்டுத்தையுமே ஆஃப்டர் போஸ்ட் லிபரல் எக்கனாமி அப்படின்னும் போது ஆஃப்டர் 1991 when India become globalized and privatized, LPG era. ஓகேங்களா? லிபரல் பிரைவேட் குளோபலைசேஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்கு அப்புறமா இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் எப்படி மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேங்களா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் ரெண்டுத்தையுமே சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இது ஒரு சினாரியோங்க, அதுக்கப்புறம் இது ஒரு சினாரியோ. இது ரெண்டுமே இண்டிபெண்ட் இந்தியாவில் நடந்த சினாரியோஸ். எதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கம்யூனலிசம். ஓகேங்களா? இது என்ன சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான சினாரியோ விச் இஸ் பார்ட்டிஷன். பார்ட்டிஷனும் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனலிசமால தான் நடக்குது. அப்போ பார்ட்டிஷனில் என்ன பண்ணுறாங்க, millions and millions of people is uprooted from their ancestral land and transferred into a new sovereign nation. Both the areas, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கும் வராங்க, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் போகிறாங்க. பிகாஸ் ஒன்லி ரீசன் அவங்க வேற மதத்தை சேர்ந்தோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் சினாரியோ ஆஃப் கம்யூனலிசம். அப்போ கம்யூனலிசமை வளர விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரியான கயோட்டிக் என்விரான்மெண்ட்டில் கொண்டு போய் தான் நிப்பாட்டும். இதுக்கு அடுத்து இது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் இன்னொரு சினாரியோ, இது பாம்பே ராய்ட்ஸ். ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி கம்யூனலிசமை வளர விட்டதுனால வந்த வினை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ கம்யூனலிசமை பார்ப்போம். அப்போது இந்த படம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இதுவுமே கம்யூனலிசம் வேணாம், கம்யூனல் டெண்டன்சிஸ் வேணான்னு சொல்லி வலியுறுத்தின படம் தான். ஓகேங்களா? அதில் தான் நிறைய டைலாக்ஸ்லாம் வரும், பட் அது நமக்கு தேவையில்லை. பட் யூ கேன் ரிலேட் இட். ஓகேங்களா? ரிலேஷனுக்காக தான் இதை நம்ம போட்டிருக்கோம். அப்போ கம்யூனலிசம் அப்படிங்கிறது என்னது? பொலிட்டைசேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி ஆர் மிக்சிங் ரிலீஜியன் அண்ட் பாலிட்டிக்ஸ். மிக்சிங் ரிலீஜியன் அண்ட் பாலிட்டிக்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ரெசிபி ஃபார் டிசாஸ்டர். ஓகேங்களா? இதுதான் கம்யூனலிசம். ஓகேங்களா? அப்போ இந்த கம்யூனலிசமுடைய அங்கமாக நம்மளால் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வேர்டு இஸ் அஸ் வெசஸ் தெம். அஸ் வெசஸ் தெம் அப்படின்னு பிரிச்சுருவாங்க. ஓகேங்களா? எப்படி அந்த பிரிவினை வருது, எதன் மூலமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனலிசமாக இருக்கட்டும், இந்த பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூனலிசமாக இருக்கட்டும் இல்லை ரீஜனலிசமாக இருக்கட்டும், கம்யூனலிசம் ஆர் ரீஜனலிசம், இது ரெண்டுத்துக்குமே ஒரு 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 அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட். ஓகேங்களா? இந்த அட்டாச்மெண்ட் எதன் மூலமாக இருக்குது? ஒருத்தருக்கு ரிலீஜியன் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது பேஸ் ஃபார் கம்யூனல் டெண்டன்சி. ஓகேங்களா? கம்யூனல் ஐடென்டிட்டி, ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? ஒருத்தருக்கு ரிலீஜியன் மேலே அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுவே ஒருத்தருக்கு ரீஜியன் மேலே அட்டாச்மெண்ட் இருக்கு. இந்த ரீஜியன் மேலே அட்டாச்மெண்ட் எதன் மூலமாலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்ச்சர்னால வரலாம், இல்லை அவங்களுடைய லாங்குவேஜ்க்காக வரலாம், இல்லை அவங்களோட எத்னிசிட்டிக்காக வரலாம். ஓகேங்களா? இல்லைனா எக்கனாமிக் ஐடென்டிட்டிக்குனால வரலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால அவருக்கு அந்த ரீஜியன் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அப்போ இவங்க ரிலீஜியன் மேலே அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க, இன்னொருத்தர் ரீஜியன் மேலே அட்டாச்மெண்ட்டாக இருக்காரு. ஓகேங்களா?
இப்போ இந்த ரிலீஜியனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்ட்டு வந்து அவருக்கு ஒரு சிக்னல் வருது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ரீஜியனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அவர் அந்த ரீஜியனை காப்பாற்றணும்னு நினைப்பார். ஓகே, அதோட சேர்ந்து மிக்சிங்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டோட சேர்ந்து கிரிவன்சஸும் சேருதுன்னு வச்சுக்கோங்க. அட்டாச்மெண்ட் ப்ளஸ் கிரிவன்சஸ். ஓகே, எப்படி வந்து அந்த கிரிவன்சஸ் சேரும் எப்படின்னா ஏதோ நீங்கள் வந்து என்னை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க, இதன் மூலமாக நான் இருக்கேங்கிறதுனால என்னை டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க, இல்லை என்னை ஒதுக்குறீங்க, இல்லை என்னை மார்ஜினலைஸ் பண்ணுறீங்க. கல்ச்சுரலியாக இருக்கலாம், எக்கனாமிக்கலாக இருக்கலாம், பொலிட்டிக்கலாக இருக்கலாம், சோஷியலாக இருக்கலாம். இதன் மூலமாக எனக்கு இந்த கிரிவன்சஸ் டிப்ரிவேஷன் வருது அப்படின்னும் பொழுது இந்த அட்டாச்மெண்ட் ப்ளஸ் இந்த கிரிவன்சஸ் வில் கமன்ஸ் அ இசம். ஓகேங்களா? அது எந்த இசம் அப்படின்னா எதன் மேலே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? இதுவே வந்து ரிலீஜியன் மேலே இருக்கு அப்படின்னா அது கம்யூனலிசமாக மாறும். இதுவே ரீஜன் மேலே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் அது ரீஜனலிசமாக மாறப்போகுது. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அப்போ ஒரு அட்டாச்மெண்ட் ப்ளஸ் ஒரு கிரிவன்ஸ். அப்போ அந்த கிரிவன்ஸை யார் ஊதி பெருசாக்குறா அதுதான் ஃபேக்டர். ஓகேங்களா? அது பொலிட்டிக்கல் பிளேயராக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக் டிப்ரிவேஷனாக இருக்கலாம், இல்லை கல்ச்சுரல் மார்ஜினலைசேஷனாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ். அப்போ அந்த ஃபேக்டர்ஸ்னால என்ன ஆகுது, கம்யூனலிசம்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் வருது. அந்த பாதிப்புகள் தான் இம்பேக்ட். ஓகேங்களா? அந்த இம்பேக்ட் என்னவா இருக்கலாம், சோஷியலாக வந்து நீங்கள் விலகி இருக்கலாம். ஓகேங்களா? ராய்ட்ஸ் நடக்கும், மார்ஜினலைஸ் பண்ணப்படுவீர்கள், அதுக்கப்புறமா வந்து எக்கனாமிக்கலாக டிப்ரைவ் ஆக்கப்படுவீர்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கல்ச்சரலாக வந்து இல்லை லீகலாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு அந்த ரெமெடிஸும் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. ஓகே, வீக் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கும், என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து வீக்காக இருக்கும். அப்போ உங்களுக்கு சிஸ்டம் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து இல்லாமல் போகும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆஸ் அ ரிசல்ட்டாக நீங்கள் செப்பரேட்டிசமாக கையில் எடுப்பீங்க, எக்ஸ்ட்ரீமிசமாக கையில் எடுப்பீங்க, ஃபண்டமெண்டலிசமாக கையில் எடுப்பீங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல இருக்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? இதுவே வந்து உங்களோட ரிலீஜியனுக்கு பிரச்சனை அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரீமிசமோ இல்லை ஃபண்டமெண்டலிசமோ வந்து வரும். இதுவே வந்து உங்களுக்கு ரீஜனுக்கு பிரச்சனை, ரீஜனலிசம், கல்ச்சருக்கு பிரச்சனை, லாங்குவேஜுக்கு பிரச்சனை அப்படின்னும் போது செப்பரேட்டிசமாக கையில் எடுப்பீங்க. செப்பரேட்டிஸ்டாவோ இல்லைனா வந்து அட்டானமஸ் கேட்குறவங்களாவோ இப்படி ஆவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டிவைடட் இந்தியாவில் ரிலீஜியனை உள்ளே கொண்டு வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மூலமாக கொண்டு வரும் பொழுது அதனுடைய விளைவாக என்ன ஆகுது, கம்யூனலிசமுடைய உச்சக்கட்டத்துக்கு போகுது. அந்த உச்சக்கட்டத்தோடைய விளைவு என்ன அப்படின்னா பார்ட்டிஷன் தானே அதோட விளைவு. ஓகேங்களா? இதையே அடுத்து வாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரே மதம் தான் பாகிஸ்தான், ஈஸ்டாகவும் வெஸ்டாகவும் இருக்குது. ஆனால் அந்த மதம் மட்டும் அவங்களுக்கு முக்கியமாக இல்லை, அந்த ரீஜியனும் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அப்படி ரீஜன் முக்கியமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானை ஆதிக்கம் பண்ணணும்னு நினைக்குது. எதன் மூலமாக? த்ரூ லாங்குவேஜ், உருதுவை இம்போஸ் பண்ணணும்னு நினைக்குது. ஆனால் இவங்க பெங்காலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்போது நம்மளுடைய லாங்குவேஜ் நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு தெரியும் போது அகெயின் அ செப்பரேட்டிசம் இஸ் ஹேப்பனிங். ஓகேங்களா? செப்பரேட்டிஸ்ட் சென்டென்சிஸ், a new country is born based on the separatist regionalism. இதே ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கோங்க, இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஓகேங்களா? அவங்க ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் பேசுகிற மக்களை நீங்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக ட்ரீட் பண்ணும் பொழுது அவங்களுடைய அல்டிமேட்டான கோலாக என்ன மாறுது அப்படின்னா அட்டானமி, அதுவும் கிடைக்கல அப்படின்னும் போது செப்பரேட்டிசம். இதனால் விளைவு என்ன? சிவில் வார். அப்போ என்ன ஆகுது? எக்கனாமிக் டிப்ரிவேஷன் ஆகுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போது நீங்கள் எங்கே வேணாலும் எடுங்க, ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு விஷயத்தோட அட்டாச்மெண்ட் ப்ளஸ் ஒரு டிப்ரிவேஷன், இதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ரிலீஜனில் இருந்ததுன்னா கம்யூனலிசம், ரீஜன் கூட ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னா ரீஜனில் த்ரூ கல்ச்சர், த்ரூ லாங்குவேஜ், எத்னிசிட்டி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பொழுது இட் இஸ்
ரீஜனலிசமாக மாறும். ஓகேங்களா? இதில் எது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக், ரொம்ப மோசம், இது ரெண்டுத்தில் எது ரொம்ப மோசம் அப்படின்னா கம்யூனலிசம் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம். ஏன் சார் கம்யூனலிசம் ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னா, ரீஜனலிசம்க்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் டெண்டன்சி இருக்கு. ஓகேங்களா? அவங்களால வந்து அவங்கள அந்த ரீஜனலிசமை ஒரு டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க்குள்ள, கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸுக்குள்ள நம்மளால அடக்க முடியும். ஆனால் இதுவே வந்து கம்யூனலிசம் அப்படின்னும் போது அவங்க ஆல்ரெடி கம்யூனல் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? தேர் இஸ் 3 ஸ்டேஜ் ஆஃப் கம்யூனலிசம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரிலீஜியஸாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுடைய நம்ம எல்லாரும் ஒன்று, ஒரே ரிலீஜனில் இருக்கிறவங்களுடைய அந்த சிவில் இது இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மேரேஜாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இன்ஹெரிட்டன்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, இல்லை குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், கல்ச்சராக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்றுன்னு நினைப்பாங்க. இதுதான் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 என்ன அப்படின்னா வந்து மற்றவங்களுடைய அந்த சிவில் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒன்றா தான் வாழ்வாங்க. பட் எனக்கும் அவங்களுக்குமான வித்தியாசங்கள் நிறைய இருக்குது, அவனும் நானும் வேற அப்படிங்கிறத நினைப்பாங்க. ஸ்டேஜ் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் வித்தியாசம், அதனால எங்களால் ஒரே இடத்துல வாழவே முடியாதுன்னு நினைப்பாங்க. அதுதான் ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 3 ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனலிசம் வந்து கம்யூனல் ரைட்ஸாக மாறுது. ஓகேங்களா? அப்போ கம்யூனலிசமுடைய அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் என்னென்னா கம்யூனல் ரைட்ஸ் அண்ட் செப்பரேட்டிசம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமிசம், ஃபண்டமெண்டலிசம், டெரரிசம், இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களாகவும் வந்து பரிணமிக்குது. ஓகேங்களா? ஸோ எது பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா இருக்கிறதுல இந்த ரீஜனலிசமா இல்லை கம்யூனலிசமானா, கம்யூனலிசம் தான் வெரி வெரி பிக்கர் ப்ராப்ளம். அப்போ அதுக்கான ஆன்டிடோட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள அப்பீஸ் பண்ணக்கூடாது. கம்யூனலிஸ்ட்டை எப்பயுமே அப்பீஸ் பண்ணவே கூடாது. அப்பீஸ்மெண்ட் இஸ் நாட் அ சொல்யூஷன். ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? செக்யுலரிசம் இஸ் த ஆன்டிடோட் ஃபார் கம்யூனலிசம். ஓகேங்களா? ஸோ செப்பரேட்டிங் த ரிலீஜன் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ், religion from the state is the important anecdote of the communalism, communal politics. ஓகேங்களா? ஸோ அப்போ கம்யூனலிசம்னா என்ன, அது எதனால் வருது, அதோட இம்பேக்ட் என்ன? செக்யுலரிசம்னா என்ன, நம்மளுடைய செக்யுலரிசமோ வெஸ்டர்ன் மாடல் ஆஃப் செக்யுலரிசமோ எப்படி வேறுபட்டிருக்கு, அதனுடைய இம்பேக்ட் என்ன, அதனுடைய மெஷர்ஸ் என்ன? ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீஜனலிசம்னா என்ன, அதனுடைய இம்பேக்ட் என்ன, அதுக்கப்புறம் அதோடைய ஃபேக்டர்ஸ் என்ன, இம்பேக்ட் என்ன, மெஷர்ஸ் என்ன, இதே பேஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வச்சே நம்மளால் வந்து ஆன்சர்ஸ் வந்து எழுதிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் கம்யூனலிசம். அஸ் வெர்சஸ் தெம்னு கடைசியாக வந்து பிரிவாங்க. ஓகேங்களா? ஸோ அதோடைய காசஸ், கம்யூனலிசமுடைய காசஸ் நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலோனியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். முதல்ல இருந்தே நம்மளுக்கு இந்த கலோனியல் இன்ஸ்டிடியூஷன்ஸால தான் பெரிய ப்ராப்ளமே. ஓகேங்களா? செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து முஸ்லீம் லீகை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைட் அண்ட் ரூல் பாலிசினால் முஸ்லீம் லீகை வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் முஸ்லீமாக வந்து கலோனியல் மாஸ்டர்ஸ் வந்து கருதுவாங்க. ஓகேங்களா? கலோனியல் பவர்ஸ் வில் ட்ரீட் தம். ஓகேங்களா? அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். அதுக்கான இதுவாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்லாம் போடுவாங்க. ஓகே, ஸோ இதனுடைய அந்த பார்ட்டிஷன் தான் இந்தியாவுடைய பார்ட்டிஷன் வரைக்கும் அது வழிவகுக்குது. ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கலோனியல் ஹிஸ்டாரிக்கல் ரூட்ஸ் ஆஃப் கம்யூனலிசம். செகண்ட் வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபார் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். ஓகேங்களா? ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக பொலிட்டிக்கலாக வந்து இந்த செக்ஷனை வந்து இந்த பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக டிப்ரைவ் ஆகப்பட்டிருக்கீங்க, உங்களோட கல்ச்சர் ஹாஸ் பீன் டிப்ரைவ்டு பை த பர்டிகுலர் கம்யூனிட்டி இல்லை பர்டிகுலர் ரிலீஜியஸ் என்டிட்டி அப்படின்ட்டு வந்து அவங்கள தே ஆர் வாட் டு சே ஆன்டகனைசிங் தம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஃபார் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் அண்ட் போலரைசேஷன். போலரைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவாக மக்கள் வந்து ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் பிரிவாங்க. அஸ் வெர்சஸ் தெம் தான், அதே தான். அப்போ ஒரே சார்புடைய மக்கள் ஓட்டு வந்து அதை யார் இந்த இதுவை யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு போடுவாங்க. ஓகேங்களா? ஃபார் ஜஸ்ட் ஓட் பேங்க் தே ஆர் செப்பரேட்டிங் பீப்புள் கம்யூனலி. ஓகேங்களா? இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா,
அந்த ரிலீஜியஸ் ஹார்மனி, அந்த செக்யூலர் டெண்டன்சிஸ், ரிலீஜியஸ் ஃபேப்ரிக் ஆஃப் த சொசைட்டியை வந்து பாதிக்கும். ஓகேங்களா? இன் ஷார்ட் ரன் அது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் தரலாம். ஆனால் இன் லாங் ரன் தே வில் ஃபீல் த ஹீட் ஆஃப் த கம்யூனல் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து எக்கனாமிக்கலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன். ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன் அப்படின்னும் பொழுது இப்போது கலோனியலிசம்லேயே பார்த்தீங்கன்னா, கலோனியல் பீரியட்லேயே நம்மளை எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னா, நாட் ஓன்லி த்ரூ கம்யூனல் மோட்டிவ்ஸ் பட் ஆல்சோ த்ரூ த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் ஆஃப் ஜாப்ஸ். ஓகேங்களா? அப்போ ஜாப்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஃபைட் பண்ணும் பொழுது எஜுகேட்டட் இண்டியன்ஸ் அவங்களுக்குள்ளேயே கம்யூனலாக வந்து ட்விஸ்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? அந்த டைம்லேயே அப்படின்னா இந்த டைமில் சொல்லவா வேணும். ஓகேங்களா? அப்போ லெஸ் ஜாப்ஸ் வந்து கம்யூனலிசம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்னு இவங்களே நினச்சிக்கிறது. ஓகேங்களா? ஏன் அப்படி நினைக்கிறாங்க? பிகாஸ் ஆல்ரெடி வந்து நம்ம டெப்ரைவ்டாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த டெப்ரைவ்டான ஃபீலிங்கோடு சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் நம்மளை வந்து கார்னர் பண்ணுறாங்க. ஒரு செக்ஷன் ஆஃப் மக்கள் வந்து தே ஆர் கார்னரிங் அஸ் ஃபார் த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க எடுத்துக்கிறாங்க. உள்ளேருந்து எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு செக்ஷன், இன்னொன்று வந்து வெளியிலேருந்து வரவங்க நம்மளோட எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனலிசமில் வரும். கம்யூனலிசம்லேயும் வரும், ரீஜனலிசம்லேயும் வரும். ரீஜனலிசமில் சன்ஸ் ஆஃப் சாயில் மூலமாக வரும். அவுட் சைட்லேருந்து வராங்க, நம்மளோட ஜாப் எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. மகாராஷ்டிராவில் வந்துச்சு, பாம்பேயில் வந்துச்சு. ஓகேங்களா? இங்கே அதே மாதிரியே வந்து கம்யூனலிசமில் எப்படி வரும் அப்படின்னு அஸ்ஸாமில் அவுட் சைடர் மூமெண்ட் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? வெளியிலேருந்து வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்து நம்மளுடைய ஜாப்ஸை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு, இந்த பர்டிகுலர் ரிலீஜன் இருக்கிறவங்க நம்மளோட ஜாப்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து வந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து கம்யூனலிசம் எப்படி பரவுதுன்னா, த வெரி சிஸ்டம் இஸ் அகெயின்ஸ்ட் அஸ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் பிகாஸ் ஆஃப் அ ஃபெயிலியர் ஆஃப் த ஸ்டேட் மிஷினரி. ஓகேங்களா? அந்த ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டேட் மிஷினரியில் இருக்கும்போது அந்த ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? போலீஸ் இனர்ஷியா, அதாவது வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது. ஓகேங்களா? எல்லா அட்ராசிட்டியுமே வந்து வேடிக்கை பார்க்குறது. டிலேடு ஜஸ்டிஸ் வந்து கொடுக்காமல் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி சீக் ரைட் வந்து 1984 நடக்குது. அப்போ ஆன்டி சீக் ரைட் வந்து பற்றி எல்லாருமே வந்து சொல்லும் பொழுது அது வந்து சீக்குகளுக்கு எதிரான திட்டமிட்ட தாக்குதல். ஓகேங்களா? அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பப்ளிக் ஸ்பீச்சில் பேசும் பொழுது when the large tree fall the earth shakes அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு மெட்டஃபாரிக்கல் ஜஸ்டிஃபிகேஷனாக அவர் கொடுக்குறாரு. இதுக்காக அவர் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசமுக்கு ஆளாகிறாரு. ஓகேங்களா? லைக் தட் இப்போ த பொலிட்டைஸ்டு அஜெண்டாவோ இல்லைனா பியூரோக்ராட்டிக் இனர்ஷியாவோ இல்லை ஸ்டேட்டோடைய மிஷினரி ஃபெயிலியர்னாலேயோ என்ன ஆகுதுன்னா, மக்கள் தே ஃபீல் தட் தே ஆர் மார்ஜினலைஸ்ட், தே ஆர் டிப்ரைவ்டு. அப்போ இந்த சிஸ்டமுக்கு எதிராக வந்து செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சியும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டெண்டன்சியாகவும் அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனல் மூலமாக வந்து அவங்க கார்னர் ஆகுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன். நாட் ஓன்லி ஃப்ரம் இன்டர்னல் பட் ஆல்சோ த்ரூ எக்ஸ்டர்னல். நம்மளுடைய எனிமி ஸ்டேட்டான பாகிஸ்தான் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, தே வாண்ட் டு ப்ளீட் அஸ் த்ரூ 1000 cuts. ஓகேங்களா? அது அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே? ஸோ அதன் மூலமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலாக வந்து ஸ்பில் ஓவரும் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியோ பொலிட்டிக்கலாக வந்து மியான்மரில் இப்போ ரோஹின்யா இஷ்யூ நடக்குது அப்படின்னா, ரோஹின்யாஸ் வந்து இந்தியாவில் அகதிகளாக வரும் பொழுது இந்த அகதிகளாக வர்றவங்க நம்மளுடைய ஜாப் எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன், இட் வில் பி அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிராகவே வந்து கம்யூனல் டெண்டன்சியாகவும் கம்யூனல் ரைட்ஸாகவும் மாறும். ஓகேங்களா? அண்ட் தென் இதை வந்து யார் ஊதி பெருசாக்குறது, பூதாகரமாக்குறது அப்படின்னா மீடியா அண்ட் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், ஏட் ஸ்பீச்சாக இருக்கட்டும், ரூமர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தேர் இஸ் அனதர் ஆடிங் ஃப்ளேவர் ஆர் கேட்டலிஸ்ட் டு இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டலிசம், கல்ச்சுரல் ரிவைவலிசம். அந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமாங்கிற அந்த ஸ்பீச்சு.
லைக் தட். அதுக்கப்புறமா வந்து கெட்டோவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள், அந்த மைனாரிட்டி மக்கள் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து மெஜாரிட்டியாக இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்கள ஈஸியாக போலரைஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் அசாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனலிசமில் ப்ளே ஆகும். ஓகே, ஸோ இந்த கம்யூனலிசமை politicians are using for vote bank politics, pretty vote bank politics, but it is a genie which cannot be controlled in the long run. ஓகேங்களா, ஸோ இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலி என்ன ஆகுது அப்படின்னா இந்த லாங் ரன் த சொசைட்டி பிகம் போலரைஸ்ட். ஓகேங்களா, ஹார்மோனியஸாக டாலரண்ட்டாக இருக்கக்கூடிய சொசைட்டி இட் இஸ் பிகமிங் போலரைஸ்ட். ஓகேங்களா, கம்யூனலாக வந்து சொசைட்டியே மாறுற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம கம்யூனலாக மாறும் பொழுது என்ன ஆகுனா சொசைட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரஸ்ட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிடும். ஒருத்தருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரஸ்ட் வந்து மறைஞ்சு போயிடும். ஓகேங்களா, அண்ட் தென் இட் வில் ஆல்சோ ஹாவ் அ இம்பேக்ட் இன் த சொசைட்டி. ஏன்னா நம்மளோட சொசைட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த பப்ளிக் ட்ரஸ்ட். அந்த வெரி ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட் சோஷியல் ஃபேப்ரிக். ஓகேங்களா, காம்போசிட் சோஷியல் ஃபேப்ரிக். அந்த காம்போசிட் கல்ச்சர் வில் எரோட் ஆன் த லாங் ரன். ஓகேங்களா, ஏன்னா டிஸ்ட்ரெஸ் வருது. பக்கத்தில் இருக்கிறவங்க நேற்று வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ரிலீஜியனால் வந்து உடஞ்சி பிரிஞ்சு போக்குறாங்க அப்படின்னும் பொழுது தேர் வில் பி அ க்ளவுட் ஆஃப் அனிமாசிட்டி. எப்பயுமே வந்து வெறுப்பாகவே வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த வெறுப்பு ஒரு சின்ன ஸ்பார்க் போதும், அந்த சின்ன ஸ்பார்க் வில் இக்னைட் அ ராய்ட். ஓகேங்களா, தென் அது வந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பீப்புள். ஓகேங்களா, லார்ஜ் ஸ்கேல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரெஃப்யூஜி கிரைசிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனலைசேஷன் ஆஃப் த பாலிடிக்ஸ். கம்யூனலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் ஓட் பேங்க், பொலிட்டிக்கல் ஓட்ஸு இதெல்லாம் வந்து கம்யூனல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மார்ஜினலைசேஷன் ஆஃப் செக்குலர், மார்ஜினலைசேஷன் ஆஃப் செக்குலர்ன்ற வேர்டே வந்து அது வந்து ஒரு தீண்டத்தகாத வேர்டு மாதிரி பார்க்குறது. ஓகேங்களா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் பி வீக்கண்ட். ஓகேங்களா, அதே மாதிரி எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அனிமாசிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் ஓன்ட் ஃப்ளோ. ஸோ இட் இஸ் பேட் ஃபார் பிஸ்னஸ் ஆல்சோ. ஓகேங்களா, பேட் ஃபார் பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அப்போ டைவர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிக்காக வந்து நம்ம ப்ரெஷியஸ் ரிசோர்ஸஸை டைவர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனலி இஃப் யூ சி இட் வில் ஆல்சோ ஃபால் ஸ்ட்ரெயின் ஆன் த ஜுடிஷியரி. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக ராய்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நிறைய கேசஸ் வந்து வரும். ஆல்ரெடி கேசஸ்னால வந்து ஜுடிஷியரி இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். அண்டு இது வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் இந்த ஜுடிஷியரியாக மாறிடும். ஓகேங்களா, அப்புறம் வந்து கமிஷன்ஸ் லைக் ஸ்ரீகிருஷ்ணா, நானாவதி இந்த மாதிரி கமிஷன்ஸ் போடுவாங்க. பட் இட் வில் பி சீன் அஸ் அன் ஐ வாஷ் பிகாஸ் தீஸ் கமிஷன்ஸ் ஆர் நாட் லீகல் ஆர் பைண்டிங். த கவர்மெண்ட்ஸ் இக்னோர், ரிஜெக்ட் த ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகேங்களா, அது ரெக்கமெண்டேஷன்ஸாக மட்டுமே இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த கமிஷனுடைய இதுவும் வந்து வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட்டாகவும் தேர் ஓன்ட் பி எனி அக்கௌண்டபிள். அப்புறம் இன்டர்நேஷ்னலி ஆல்சோ ஸ்பீக்கிங் அவர் ரெப்புடேஷன் வில் டேக் அ ஹிட். ஓகேங்களா, ரெப்புடேஷன் வில் டேக் அ ஹிட் அண்ட் கிராஸ் பார்டர் டென்ஷன்ஸ் வில் ஆல்சோ ஹேப்பன். அப்போ இதுக்கான மெஷர்ஸ் என்ன சார் நம்ம பண்ணுறது அப்படின்னா இருக்கிற எல்லா மெஷர்ஸையும் நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா, பொலிட்டிக்கலாக லீகல் மெஷர்ஸ், constitutional measures you have to explore, and then with respect to judicial methods you have to explore. Administrative measures, administrationல போலீஸ் ரிஃபார்ம்ஸ்லேருந்து இம்பார்ஷியல் ஜூரிஸ்டிக்ஷன் இது இன்வெஸ்டிகேஷன்லேருந்து எல்லாத்தையுமே we have to see. அண்ட் முக்கியமாக சொசைட்டியலாக we have to address the problem. ஓகேங்களா, ஏன் வருது, அந்த அனிமாசிட்டியை எப்படி அடக்கிறது. ஓகேங்களா, அப்போ ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொதிக்கிறது எப்போ அடங்கும் அப்படின்னா எரியறதை அணைச்சிட்டு அடங்கிடும். அப்போ கொதிப்பை, அந்த டிப்ரிவேஷனை, எரியக்கூடிய மனநிலையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to off it. how to off it அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸுக்குள்ளே என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியுமோ we have to do it. ஓகேங்களா, ஸோ அது த்ரூ த சாச்சர் கமிஷன் ரெக்கமெண்டேஷனை
ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதா இருக்கலாம், டார்கெட்டட் டெவலப்மெண்ட்டை வந்து கொடுக்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா மெஷர்ஸும் வி ஹேவ் டு டூ. ஓகேங்களா? ஜுடிஷியரி ஆல்சோ, ஜுடிஷியரி ஓவர் சைட்டில் பொம்மை எஸ்ஆர் பொம்மை கேஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். ஓகேங்களா? செக்குலரிசம் பேஸ் பண்ணி, செக்குலரிசம் வந்து ஃபாலோ பண்ணல, இஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கம்யூனல் அப்படின்னா யூ கேன் டிஸ்மிஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எஸ்ஆர் பொம்மை கேஸில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கேசவனந்த பாரதி கேஸ்லையுமே வந்து செக்குலரிசம் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ லைக் தட் ஜுடிஷியல் oversight and witness protection is also very very important, and legally we have to strengthen the accountability of the police and administration. Okay, அதுக்கப்புறம் media regulation should also be there. ஓகேங்களா? media regulation, curtailing the hate speech, enforcing IT rules should be made mandatory through bills. அதுக்கப்புறம் எஜுகேஷன் அண்ட் சிவில் சொசைட்டியோடைய பங்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் லான்ச்சிங் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் லைக் ஏக் பாரத் சிஸ்டா பாரத். ஸோ இந்த மாதிரி வந்து லேட்டஸ்ட்டாக அந்த இதெல்லாமே வந்து யூ ஹாவ் டு ஆட். ஓகேங்களா? ஃபார் வேல்யூ அடிஷன். அண்ட் தென் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் ஷுட் ஆல்சோ பி டன் வேர் த ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனல் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து த எலெக்ஷன் கமிஷன் ஷுட் டேக் அ ப்ராப்பர் மெஷர் அகெயின்ஸ்ட் தெம். ஓகேங்களா? அண்ட் தென் கம்யூனிட்டி லெவலில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கம்யூனிட்டி போலீசிங், ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் விக்டிம்ஸ், இது எல்லாமே வந்து வி ஹேவ் டு டூ. ஸோ தீஸ் ஆர் த மெஷர்ஸ். இதுதான் உங்களோட டெம்ப்ளேட். அப்போ ஃபேக்டர்ஸ் கேட்டாங்கன்னா ஃபேக்டர்ஸ் எழுதுங்க, மெஷர்ஸ் கேட்டாங்கன்னா மெஷர்ஸ் எழுதுங்க, இம்பேக்ட் கேட்டாங்கன்னா இம்பேக்ட், அந்த இம்பேக்டோடைய கீவேர்ட்ஸ் வச்சு யூ ஹேவ் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, அப்போ கம்யூனலிசமுடைய ஆனிக்டோட்டாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா செக்குலரிசம் தான் பார்க்குறோம். அப்போ அந்த செக்குலரிசம்காகவும் நம்ம சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதையும் நம்ம வி கேன் சி. இதில் செக்குலரிசம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு இடத்துல செக்குலரிசமுடைய டிஃப்ரென்ஸ், இந்தியன் டிஃப்ரென்ஸ் வெர்சஸ் வெஸ்டர்ன் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஹவு வெஸ்ட் அண்ட் இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட், செக்குலரிசம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், போத் த செக்குலரிசம்ஸ் ஆர் ஹவு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த கேள்வி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இது ரொம்பவே வந்து ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின். ஓகேங்களா? இதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா ராங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, செக்குலரிசம்னு நம்ம எப்பயுமே பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம். ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, த செக்குலரிசம் ஹவு இட் டேஞ்சர்ஸ் அவர் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ்ங்கிறது தான் கேள்வி. இன் த நேம் ஆஃப் செக்குலரிசம், நாட் செக்குலரிசம் இட் செல்ஃப். இன் த நேம் ஆஃப் செக்குலரிசம் ஹவு வி ஆர் சேலஞ்சிங், ஹவு அவர் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் ஆர் ட்ரெடிஷன்ஸ் ஆர் சேலஞ்ச்டு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள் என்ட்ரின்னு வச்சுக்கோங்க. டெம்பிள் என்ட்ரியில் கல்ச்சர் ஒரு கல்ச்சராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஜெண்டர்ஸை நம்ம வி ஆர் நாட் அலோவிங். ஓகே, இது எல்லா மதத்துலேயுமே இருக்குது. ஓகேங்களா? அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்வெயின் பண்ணி, இல்லை கோர்ட்டோ இல்லைனா வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோ இன்டர்வெயின் பண்ணி இந்த நேம் ஆஃப் செக்குலரிசம் சடன்லி எல்லாருமே வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சீன் ஆஸ் அ அட்டாக் ஆன் அவர் கல்ச்சர். ஓகேங்களா? அப்போ செக்குலரிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் impose the modern means of gender equality into the religious practice. But religious practice is itself a cultural derivative. ஓகேங்களா? அந்த கல்ச்சுரல் டெரிவேட்டிவில் ஒரு கல்ச்சுரல் ரிலீஜியாசிட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் செக்குலர் க்ரெடென்ஷியல்ஸை உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கல்ச்சுரலிஸ்டோடைய வாதமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி இந்த நேம் ஆஃப் செக்குலரிசம் எதெல்லாம் வந்து நம்மளோட கல்ச்சருக்கு எதிராக இல்லைனா வந்து கல்ச்சரை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இல்லை ஜல்லிக்கட்டு எடுத்துக்கோங்க, இது ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸ். ஆனால் இதை நம்ம செக்குலரிசம் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், ஜல்லிக்கட்டு நம்மளோட மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸை உள்ளே கொண்டு வரும். அனிமாசிட்டி அகெயின்ஸ்ட் த ரிலீஜன், அனிமல். அப்போ அதுக்கு எதிராக நம்ம வி ஹாவ் டு பேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஸோ இதுவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி காக் ஃபைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து செக்குலரிசம், இந்த நேம் ஆஃப் செக்குலரிசம் த கல்ச்சர் இஸ் என்டேஞ்சர்டா
என்டேஞ்சர்டாக இருந்தால் என்ன அப்படிங்கிறத, அந்த சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஆர் டாலரன்ஸ், அசிமிலரேஷன், ப்ளூரலிசம் த கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் மேக்கிங் இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்குலரிசம். அப்போது வெறும் இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்குலரிசம் என்னங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? டாலரன்ஸ், அப்புறம் அசிமிலரேஷன், ப்ளூரலிசம், இதுதான் இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்குலரிசமா? இதுதான் வந்து இந்தியன் ஃபார்ம் செக்குலரிசமாக மேக் பண்ணுதா அப்படின்னா, 2002 நம்மளுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் செக்குலரிசம், இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்குலரிசம் பற்றி அவருடைய ஸ்பீச் ஒன்று இருக்குது, பார்லிமெண்ட்ரி ஸ்பீச், ஃபேமஸ் பார்லிமெண்ட்ரி ஸ்பீச். அதில் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபார்ம் ஆஃப் செக்குலரிசம் அப்படிங்கிறது இட் இஸ் அவர் ட்ரெடிஷன். த இந்தியா இஸ் செக்குலர். It is not because of constitutional dictate, but it is secular because people chose it to be secular. நம்ம வந்து டாலரண்ட்டாக இருக்கணும்னு நினச்சதால தான் இந்தியா செக்குலராக இருக்குது. பீப்புள் டாலரண்ட்டாக இருக்கணும்னு நினச்சதால தான் இந்தியா செக்குலர் கண்ட்ரியாக இருக்குது. இட் இஸ் நாட் பிகாஸ் கான்ஸ்டிடியூஷனில் ஓவர் நைட்டில் நீங்கள் கான்ஸ்டிடியூஷனில் செக்குலர்ன்ற வார்த்தையை சேர்க்கறதுனாலையோ, இல்லை கான்ஸ்டிடியூஷனில் வந்து ஆர்டிக்கல் 25லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கொடுத்ததாலேயோ இந்தியா செக்குலராக இல்லை. பை நேச்சர் வி ஆர் செக்குலர். பை நேச்சர் இந்தியன் பீப்புள், பை கல்ச்சர் வி ஆர் டாலரண்ட் டுவர்ட்ஸ் அதர் பீப்புள். வி ஹாவ் அசிமிலரேட்டட், வி ஹாவ் ப்ளூரலிஸ்டிக் டெண்டன்சிஸ். ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கிறதுனால தான் வி ஆர் செக்குலர், நாட் பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். வி ஹாவ் சோசன் இட் லைக் இட். ஓகேங்களா? The word secular may have been Western import, but the nature of Indian secularism is in our culture அப்படின்னு இருப்பார். ஓகேங்களா? அதை பேஸாக வச்சு மேபி they would have asked it, I don't know. ஓகேங்களா? ஸோ அப்போ செக்குலரிசம் அப்படிங்கிறது என்னன்னா, செக்குலரிசம் இஸ் நத்திங் பட் செப்பரேட்டிங் த ரிலீஜன் ஃப்ரம் அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சொசைட்டி, லைக் பாலிட்டிக்ஸோ, லாவோ, அட்மினிஸ்ட்ரேஷனோ, எஜுகேஷனோ, கல்ச்சரோ. ஓகேங்களா? த செப்பரேஷன் ஆஃப் த ரிலீஜன், இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்குலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அக்கார்டிங் டு த வேர்ட்ஸ் ஆஃப் ஆச்சாரியா வினோபா பாவே, இட் இஸ் சர்வ தர்ம சம்பவா, கிவிங் ரெஸ்பெக்ட் டு, ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் த ரிலீஜன். ஓகேங்களா? அதுதான் வந்து செக்குலர் கிரெடென்ஷியல்ஸ். ஓகேங்களா? அப்போ செக்குலரிசம் அப்படிங்கிறது இட் is separating the religion, taking away the religion from the state. ஓகேங்களா? ரிலீஜனும் ஸ்டேட்டும் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது, அதை பிரித்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் செக்குலரிசம். ஓகேங்களா? அண்ட் இந்த கான்செப்டில் வெஸ்டர்ன் செக்குலரிசமுக்கும் இந்தியன் செக்குலரிசமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இதை வச்சு தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய GS 1ல் 2 வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க, GS 2லையும் ஒரு வாட்டி வந்து வெஸ்ட்டு இந்தியாவிலேருந்து எப்படி வந்து செக்குலரிசமை என்னென்னலாம் கற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ வெஸ்டர்ன் செக்குலரிசமுக்கும் இந்தியன் செக்குலரிசமுக்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான வித்தியாசம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த செக்குலர் ட்ரெடிஷன்ஸ். ஓகேங்களா? இது எப்படி எவால்வ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெஸ்டோட செக்குலர் ட்ரெடிஷன்ஸ் வந்து எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த அனிமாசிட்டி பிட்வீன் த சர்ச் அண்ட் த கிங், சர்ச் அண்ட் த ஸ்டேட், இதனால் வந்து எவால்வ் ஆனது தான் வந்து வெஸ்டர்ன் செக்குலரிசம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஷட் டவுன் ஆர் டிஸ்டன்சிங் ஃப்ரம் த ஸ்டேட் அண்ட் சர்ச். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமான செப்பரேஷன் வந்து கம்ப்ளீட் செப்பரேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அபவுட் ஈக்வி டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? பிரின்சிபல்டு டிஸ்டன்ஸாக இருக்கும், பிரின்சிபல்டு டிஸ்டன்ஸ் அமங் த ரிலீஜன்ஸ். ஓகேங்களா? ஸ்டேட்டுக்கும் அந்த ரிலீஜனுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து பிரின்சிபல்டு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த அப்ரோச் இஸ் பிரின்சிபல்டு டிஸ்டன்ஸ் அப்ரோச். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் ரிலீஜியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் ரைட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரிலீஜியஸோடைய அந்த கண்ணோட்டங்கள் இருக்கும். இங்கே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ரைட்ஸ்லையும் இருக்கும், சொசைட்டியல் ரைட்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் தலாக். ஓகேங்களா? இல்லைனா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அன்டச்சபிலிட்டி, சதி. ஓகேங்களா? பேனிங் ஆஃப் சதி. இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியல் ஆஸ்பெக்ட்லேயும் சேர்ந்து தான் இருக்கும். ஓகே, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு
ஃப்ரீடம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஃபசைஸ் ஆன் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அது வந்து சொசைட்டியல் ஃப்ரீடம். ஓகேங்களா, கம்யூனிட்டி ரைட்ஸு, பர்சனல் ரைட்ஸ், இது ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் எய்ட் டு த ரிலீஜன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்குது. அதாவது வந்து ஸ்டேட் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் கிவ் எய்டு. ஓகேங்களா, ரிலீஜியஸ் டூரிசமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹஜ் யாத்திரை போகிறாங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் கேன் கிவ் சம் அமௌண்ட், ஸ்டேட் கேன் கிவ் சம் சப்சிடி டு தம். ஓகேங்களா, மான்சரோவர் யாத்திரை போகிறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஸ்டேட் கேன் கிவ் சப்சிடி. பட் அந்த மாதிரி வந்து வெஸ்ட்டில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் வந்து அவுட்ரைட்டாக வந்து டிஸ்கோஸ் பண்ணக்கூடாது இன் வெஸ்ட். பட் இன் த இந்தியா you can disclose it. ஓகேங்களா, because right to profess is a constitutional right guaranteed in our constitution by for the people. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கம்யூனிட்டி டாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே ஒரு ஹோமோஜினியஸ் சொசைட்டியாக இருக்கிறதுனால இன்ட்ரா கம்யூனிட்டி ஃபோக்கஸ் இருக்கும். ஓகேங்களா, இன்ட்ரா ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் தான் அங்கே நிறைய நடக்கும். இங்கே வந்து இன்ட்ரா அண்ட் இன்டர் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா, பிகாஸ் இட் இஸ் அ ப்ளூரல் சொசைட்டி. அதனால் வந்து ரெண்டு ரிஃபார்ம்ஸுக்குமே வந்து இங்கே வழிவகை இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு ரெண்டு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன வார்த்தைன்னா, ஒன்று வந்து பிரின்சிபல்டு டிஸ்டன்ஸ். இந்த வார்த்தை வந்து நீங்கள் இந்தியன் செக்குலரிசம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரின்சிபல்டு டிஸ்டன்ஸ். செகண்ட் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கிரிட்டிசிசம் ஃபார் ரிலீஜன். ஓகேங்களா, கிரிட்டிசிசம் ஃபார் ரிலீஜன். ஓகேங்களா, கிரிட்டிக்கல் ரெஸ்பெக்ட். ஓகே, கிரிட்டிசிசம் ஃபார் ரிலீஜன் பேஸ்ட் ஆன் த கிரிட்டிக்கல் ரெஸ்பெக்ட். அது என்ன சார் கிரிட்டிக்கல் ரெஸ்பெக்ட் அப்படின்னா ஆல் த ரிலீஜன்ஸ் வில் பி ரெஸ்பெக்டட், not all aspects of the religion with respect to India. So state can choose to intervene, both to intervene and not to intervene in a proper aspect guided by the constitutional means of tolerance, equality. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஸ்டேட் வந்து கான்ஸ்டிடியூஷனலாக ஒரு ஸ்டேட்டோடைய ஒரு ரிலீஜியனுடைய ப்ராக்டிஸில் இன்டர்வைன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த கிரிட்டிக்கல் ரெஸ்பெக்ட் ஆஸ்பெக்டை முடிவெடுப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் வில் ஆல்சோ பி இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஓகே, சொசைட்டியல் ரிஃபார்ம்ஸ். அப்புறம் ப்ளூராலிட்டி ஆஃப் த ரிலீஜன் வந்து டைவர்சிட்டி ஆஃப் த சொசைட்டி. இங்கே வந்து ப்ளூராலிட்டி ஆஃப் த சொசைட்டி அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் இன்ட்ராக்ஷன் வில் பி லிமிட்டட், இங்கே ரெகுலர் இன்ட்ராக்ஷன் வித் த கம்யூனிட்டிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிசிசமாக அப்போ எதை பார்க்கப்படுது, இந்தியன் செக்குலரிசமுடைய கிரிட்டிசிசம்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ஆன்டி ரிலீஜியஸ். ஓகேங்களா, ஆன்டி ரிலீஜியஸ் அப்படின்னும் போது இந்தியன் செக்குலரிசம் த்ரெட்டன்ஸ் த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி அப்படின்றது தான் அவங்களுடைய வாதம். ஓகேங்களா, அதை வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறவங்களோட வாதம். இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை, இந்தியன் செக்குலரிசமை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களோட வாதம் இது. ஓகேங்களா, இட் இஸ் ஆன்டி ரிலீஜியஸ். எதுவாக இருந்தாலும் ரிலீஜனுக்கு எதிராகவே நடக்குது அப்படிங்கிறது. பட் அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் த ரிலீஜியஸ் டாமினேஷனை தான் அப்போஸ் பண்ணுறாங்களே தவிர நாட் த வெரி ரிலீஜியன் இட் செல்ஃப். ஓகேங்களா, இட் இஸ் நாட் ஆன்டி ரிலீஜியஸ், இட் இஸ் ஆன்டி ரிலீஜியஸ் டாமினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் இம்போர்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா பிகாஸ் செக்குலரிசம் இஸ் அ வெஸ்டர்ன் கான்செப்ட், இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் இந்தியா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம். பட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் நம்மளோட வெஸ்டர்ன் கான்செப்டில் நம்மளுடைய ரிலீஜனை கட்டமைக்கவே இல்லை, செக்குலரிசமை கட்டமைக்கவே இல்லைங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா இட் இஸ் நாட் அபவுட் செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் த ரிலீஜன், பட் இட் இஸ் அபவுட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஈக்குவல் giving principled distance. ஓகேங்களா, principled distance, it enhances principled distance and equal respect to all the religion. critical respect, equal respectங்கிறத விட critical respect to all the religion. அப்புறம் மைனாரிட்டேரியனிசமா அப்படின்னா the secularism claims unfairly favorable to the minorities.
மைனாரிட்டிஸுக்கு வந்து அவங்க ஃபேவரபுளாக இருக்காங்க. இதையும் வந்து இணைச்சி பார்க்க முடியும். ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் மிஸ்யூசிங் த வேர்டு செக்குலரிசம் ஃபார் ரிலீஜியஸ் ஓட் பேங்க்ஸ். ஓகே, இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஒன்லி ப்ரொடெக்ட்ஸ் ஃபண்டமெண்டல் இன்ட்ரெஸ்ட், not giving any special privileges to the minorities. And the second one, it is the political parties who are opportunists, who are using it as a party secularism, not following the constitutional secularism. Constitutional secularism, party secularism னு ரெண்டா இருக்குங்க. ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷனல் செக்குலரிசம் அப்படிங்கிறது எல்லா ரிலீஜனையும் ஒரே மாதிரி பார்க்குறது. பார்ட்டி செக்குலரிசம் அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் ஓட் பேங்க் தே ஆர் டிஸ்கிரிமினேட்டிங் சம் ரிலீஜியஸ் குரூப்ஸ் ஓவர் த அதர். ஓகேங்களா? அது பார்ட்டியோடைய தப்பே தவிர இந்தியன் செக்குலரிசமுடைய தப்பு கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸசிவ் இன்டர்வென்ஷன். ஸ்டேட் வந்து ரிலீஜியஸ் அஃபேர்ஸில் வந்து ரொம்ப இன்டர்வென் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஸ்டேட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் யூசஸ் பிரின்சிபிள் டு டிஸ்டன்ஸ். Okay, allows both intervention and non-intervention based on constitutional means. Okay, so criticisms இது. அப்போ செக்குலரிசம் உடைய ஃபேக்டர்ஸ், எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் செக்குலரிசம் த்ரெட்டன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இந்த ரிலீஜன், அப்புறம் வந்து ரிலீஜனையும் அந்த பாலிட்டிக்ஸையும் செப்பரேட் பண்ணாத ஒரு விஷயம், பார்ட்டி பேஸ்டு செக்குலரிசம் அப்படின்வாங்கல்ல அந்த விஷயம். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்க்ளூஷன் அண்ட் மார்ஜினலைசேஷன் ஆஃப் த மைனாரிட்டிஸ் இஸ் ஃபீலிங் தட் தே ஆர் எக்ஸ்க்ளூடட். ஓகே, அந்த இது அதனால் என்ன ஆகும், இட் வில் என்ஹான்ஸ் த ரேடிக்கலைசேஷன், க்ரோயிங் ரேடிக்கலைசேஷன் அண்ட் ரைசிங் ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ். இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் த்ரெட்டனிங் த செக்குலர் ஃபேப்ரிக் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ அதுக்கான மெஷர்ஸ் என்ன, எல்லாத்துக்குமான மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தாங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் இஸ் அ வெரி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டூல். ஓகேங்களா? அந்த எஜுகேஷன் மூலமாக வாட் வி ஹாவ் டு டூ, வி ஹாவ் டு இம்பார்ட் த வேல்யூஸ் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஓகேங்களா? இதன் மூலமாக தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு காம்பேக்ட் கம்யூனலிசம், டு காம்பேக்ட் த ஃபேக்டர்ஸ் விச் ஆர் த்ரெட்டனிங் செக்குலரிசம், யூ ஹாவ் டு இம்பார்ட் எஜுகேஷன், வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Value based education, values such as tolerance, mutual respect. Then social reforms such as a uniform civil code guided by our constitution. Okay, move towards a secular politics, replace vote bank politics through value based inclusive growth based politics. ஓகேங்களா? ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸை வெளியே போட்டுட்டு, கம்யூனல் பாலிட்டிக்ஸை வெளியே தூக்கி போட்டுட்டு, we have to replace it with the value based inclusive growth based politics. அதுக்கப்புறம் கம்பேக்டிங் ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம். ஓகேங்களா? எரியறத பிடுங்கணும். ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசமை we have to combat through strong legal institutional measures against radicalization. ஓகேங்களா? அண்ட் தென் ப்ரொடெக்டிங் மைனாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, மார்ஜினலைஸ்டாக டிப்ரைவ்டாக ஃபீல் ஆகுறாங்க. ஏன் ஃபீல் ஆகுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கான அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோ எஜுகேஷனோ ஈக்குவல் ஆக்சஸோ டு த பப்ளிக் ரிசோர்ஸஸோ இல்லை. ஓகேங்களா? அதை எல்லாத்தையுமே நம்ம வாட் வி ஹாவ் டு டூ, வி ஹாவ் டு என்ஷூர் டு த மைனாரிட்டிஸ். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பார்ட்டுக்கு வந்திருக்கோம், விச் இஸ் நத்திங் பட் ரீஜனலிசம். ஓகேங்களா? நம்ம ரீஜனலிசமையும் முன்னாடியே பார்த்தோம், பட் அதோடைய இம்பேக்ட், அதோடைய கான்சிக்வன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். growing feeling of regionalism is an important factor in the generation of the demand for separate state. Discuss. Growing feeling of regionalism is an important factor in the generation of demand for the separate state. அப்போ அந்த டிப்ரிவேஷன், ஓகேங்களா? அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபேக்டர்ஸ் which cause for demand for the separate state. ஓகேங்களா? இங்கே டிஸ்கஸ்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால we have to consider it as an mini essay. ஓகேங்களா? அப்போ ஃபேக்டர்ஸ் மட்டும் சொல்லாமல் what we have to say is challenges
ஓகேங்களா, சேலஞ்சஸோட சேர்த்து வே ஃபார்வர்ட், இது எல்லாத்தையுமே we have to say. ஓகே, வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ரீஜனலிசம்? ரீஜனலிசமோட பேசிஸ் என்ன? பேசிஸ் is it the unequal distribution of the benefits of the development on the regional basis eventually promotes regionalism. பேசிஸ் வந்து நிறைய இருக்கலாம், ஓகேங்களா, அதில் இந்த பேசிஸ் தான் unequal distribution, grievances, ஓகேங்களா, அட்டாச்மெண்ட் ப்ளஸ் grievances, இதுதான் அந்த ஃப்ரேம் ஒர்க். நான் கொடுத்த ஃப்ரேம் ஒர்க்கோடைய ஆன்சரை கேட்குறாங்க. இட்ஸ் ஆல். ஓகே, சப்ஸ்டான்ஷியேட் யுவர் ஆன்சர்னா எக்ஸாம்பிளோட சொல்லணும். ஓகே, do you அக்ரினா you have to give your opinion based question. ஓகேங்களா, do you agree that the regionalism in India appears to be the consequence of raising a cultural assertiveness? அப்போ இன்னொரு அட்டாச்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இங்கே ஜென்ரலாக வந்து ரீஜனலிசம்னு கேட்குறாங்க, இங்கே ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுத்துட்டு இதனால தான் வந்துச்சான்னு கேட்குறாங்க. டூ யூ அக்ரினா இதனால் வந்திருக்கு, இது இல்லாமல் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஓகே, வாட் இஸ் ரீஜனல் டிஸ்பேரிட்டி? அகெயின் டிஸ்பேரிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்ட்ரிபியூஷன், அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் டிஸ்பேரிட்டி. ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டைவர்சிட்டி? டைவர்சிட்டிங்கிறது வேற, டிஸ்பேரிட்டி அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா, டைவர்சிட்டி இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினா. ஓகேங்களா, ஒரு இடத்துல லிங்குவிஸ்டிக்காக, கல்ச்சுரலாக, ரிலீஜியனாக நம்ம வந்து டைவர்ஸ் பீப்புள் இருப்போம். டிஸ்பேரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா சோஷியல் ஃபினாமினா, அதாவது வந்து பிகாஸ் ஆஃப் an institutional failure or because of greed of some section of the society or some person or individual person, ஒரு இது வந்து மார்ஜினலைஸ்டாக டிஸ்பேரிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரீஜனல் டிஸ்பேரிட்டி அப்படிங்கிறது என்னது? ஹவு டஸ் இட் டிஃபர் ஃப்ரம் த டைவர்சிட்டி? ஹவு சீரியஸ் இஸ் த இஷ்யூ ஆஃப் ரீஜனல் டிஸ்பேரிட்டி? அப்போ இன் இந்தியா அப்போ எவ்வளோ சீரியஸ் இந்த ரீஜனல் டிஸ்பேரிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ சீரியஸ்னஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேங்களா, பிகாஸ் இட் செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சி, ஃபண்டமெண்டலிஸ்ட் டெண்டன்சி, ரீஜனலிசம் வரும், கம்யூனலிசம் வரும். ஓகேங்களா, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த சோஷியல் ஃபேப்ரிக், செக்குலர் ஃபேப்ரிக் அப்படின்ட்டு நிறைய அந்த இஷ்யூஸை யூ கேன் சே. ஓகேங்களா, இந்த இஷ்யூஸ்னால என்ன ஆகுது? கம்யூனலிசம் உடைய இதனால என்ன ஆகுது? ஓகேங்களா, செப்பரேட்டிஸ்ட் அந்த டெண்டன்சினால என்ன ஆகுது? ஃபண்டமெண்டலிஸ்ட் டெண்டன்சிஸ்னால என்ன ஆகுது? ரீஜனல் டெண்டன்சிஸ்னால என்ன ஆகுது? அப்படிங்கிற அந்த இஷ்யூஸை நீங்கள் டிஸ்பேரிட்டினால இவ்வளவும் வருது, இந்த வர்றதுனால என்ன நடக்கலாம், இம்பேக்ட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை யூ கேன் சே. சீரியஸ்னஸை எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அபவுட் religious linguistic rights. ஓகேங்களா, assertion of linguistic right by the Tamils. ஓகேங்களா, against Hindi agitation, anti-Hindi agitation in 1965. இது வந்து இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க. இட் இஸ் த டிமாண்ட் ஃபார் த செப்பரேட் ஸ்டேட் பை பொட்டி ஸ்ரீராமுலு, who died because of fasting. காந்தியன் who died because of fasting. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டுமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரீஜனலிசம், இட் டிரைவ்டு பிகாஸ் ஆஃப் ரீஜனலிசம். அப்போ ரீஜனலிசம் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அசர்ஷன், இந்த அட்டாச்மெண்ட். ஓகேங்களா, அசர்ஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக், கல்ச்சுரல், எத்தனிக், எக்கனாமிக் ஆர் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி ஆஃப் அ ரீஜன். ஓகேங்களா, அசர்ஷன். நம்ம இந்த இதனால் யூனிக்காக இருக்கும், இந்த யூனிக்காக இருக்கிறது நம்ம காப்பாற்றணும். இந்த யூனிக்காக இருக்கக்கூடிய விஷயம் ப்ராப்ளமேட்டிக் ஆகுது, இந்த யூனிக்கான விஷயத்தினால நம்மளை ஒதுக்குறாங்க, இந்த யூனிக்காக இருக்கிறதுனால நமக்கு வர வேண்டியது வரல. இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங் வந்தாலும் இது அடுத்து எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனலிசமில் போய் நிற்கும். ஓகேங்களா, ஸோ இட் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் ஸ்டேட் டு டிமாண்ட் டு அட்டானமி டு செசேஷனிஸ்ட் டெண்டன்சி. அப்போ எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சியில் போய் நிற்கும். ஓகே, அப்போ இந்த நாடு, இந்த நிலம், இந்த வாழ்வியல் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்து நிறுத்திடும். அப்போ இதுக்கு என்னென்னலாம் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசர்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் லிங்குவிஸ்டிக்காக இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஆந்திரா, தெலுங்கானா அந்த மூமெண்ட்டு. ஓகேங்களா, லாங்குவேஜ் பேஸ்டாக. அதே மாதிரி கல்ச்சுரல், எத்தனிசிட்டி பேஸ்டாக, ஐடென்டிட்டி பேஸ்டாக வந்து டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி இந்த நார்த் ஈஸ்டில் வந்து வந்துச்சு. ஓகேங்களா, அதனால இருக்கலாம்.
நாகாலாந்து, லடாக், சிக்கிம். எக்கனாமிக் இம்பேலன்ஸ், ரீஜனல் நெக்லெக்ட், எங்கள் ரீஜனை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறீங்க. தெலுங்கானாவும் அதனால் வந்த ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட், எக்கனாமிக் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால த பீப்புள் வுட் ஹவ் ஃபெல்ட் டிப்ரைவாக கருதப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சிஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம்பிள் விதர்பா. ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபீலான சில ஸ்டேட்ஸ் லைக் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், இது எல்லாமே வந்து ஸ்டேட்டாகவே வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸ்டேட்டாகவே பிரிஞ்சு வந்திருக்கு. பொலிட்டிக்கல் மார்ஜினலைசேஷன் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். லேக் ஆஃப் ரீஜனல் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் இல்லாதனால, இல்லை அட்டானமி இல்லாதனால செசேஷனிஸ்ட் டெண்டன்சிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்டர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ பார்டர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ்ன்னும் பொழுது பார்டர் ஏரியாஸில் இருக்கிறவங்க வந்து சில நேரங்களில் வந்து நெக்லெக்டடாக ஃபீல் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் மூலமாகவும் பெரிஃபரல் லொக்கேஷனில் இருப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரிமோட் லொக்கேஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகள் அவங்களுக்கு வந்து போய் சேராது. ஸோ இதனாலையுமே வந்து செசேஷனிஸ்ட் டெண்டன்சிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மைக்ரேஷன், அவுட் சைடு ஃபியர்ஸ். ஓகேங்களா? இந்த அவுட் சைடு ஃபியர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கம்யூனலிசம்லேயும் வரும், ரீஜனலிசம்லேயும் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர் ஆஃப் கவர்னன்ஸ், கரப்ஷன். ஸோ இதனாலையுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் இன்சர்ஜென்சிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதனால் வரக்கூடிய நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன சார் அப்படின்னா, நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து ரெண்டு நெகட்டிவ் இம்பேக்ட், நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் சில இம்பேக்ட்ஸ் வரும். ரீஜனலிசம்னால வந்த பாசிட்டிவ் இம்பேக்ட். நெகட்டிவ் இம்பேக்டாக நம்ம சொல்கிறது வந்து பிகாஸ் ஆஃப் இட் செசேஷனிஸ்ட் டெண்டன்சிஸ், இன்சர்ஜென்சிஸ் வரும். அந்த இன்சர்ஜென்சிஸ்னால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர்ஸ் நடக்கிறதுனால சென்டர் வுட் இம்போஸ் அந்த சென்டர் ரூல், பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பிகாஸ் ஆஃப் இட் ஹியூமனிடேரியன் அந்த இது நடக்கும். ஓகேங்களா? காஸ்ட், சோஷியல் காஸ்ட் அண்ட் ஹியூமனிடேரியன் காஸ்ட் லைக் ரெஃப்யூஜி கிரைசிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை இங்கே கொடுத்துருக்கேன், யூ கேன் see it. ஓகேங்களா? அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் என்ன நடக்கலாம்னா, சில அவங்களோட டிமாண்ட், ரீஜனல் அந்த பிளேயர்ஸோட டிமாண்ட் கேன் பி அகாமடேட்டட். அதனால தான் கம்யூனலிசமோட இது பரவாயில்ல அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். தேர் ஆர் சம் பாசிட்டிவ்ஸ் ஏரியா. ஓகேங்களா? பிகாஸ் அகாமடேஷன் த்ரூ ஃபெடரல் ரிஃபார்ம்ஸ் மூலமாக இப்போ ஜென்யூனான இதுவாக இருக்குது, ஆஸ்பிரேஷன்ஸாக இருக்குன்னா இட் கேன் பி என்டர்டைன்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆந்திர பிரதேஷ் வாஸ் given a statehood in 1953. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாங்குவேஜ் பேஸ்டு ஸ்டேட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஓகே, ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து லாங்குவேஜ் பேஸ்ட் ஸ்டேட்ஸை வந்து நம்மளோட லீடர்ஸ் வந்து பயந்தாங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த ட்ராமா விச் இஸ் காஸ்ட் பை த பார்ட்டிஷன் மாதிரியே ரிலீஜன் பேஸ்டாக வந்து பிரிகிறாங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் பேஸ்டாகவும் எங்கே பிரிஞ்சிட போகிறாங்களோ ஸ்டேட்ஸு அப்படிங்கிறதுக்காக தான் அதை என்டர்டெயின் பண்ணாமல் வந்து தடுத்தாங்க. பட் ஆன் த அதர் ஹேண்ட் வாட் இட் ஹாஸ் டன் இஸ் இட் ஹாஸ் ஸ்ட்ரென்தன்ட் த யூனியன், நேஷனல் யூனிட்டியை வந்து இட் இஸ் ஸ்ட்ரென்தன்ட் அண்ட் இட் ஆக்டட் அஸ் அ இன்டகிரேட்டிவ் ஃபேக்டர் விச் ரெடியூஸ்ட் த ஏலியனேஷன் அண்ட் செப்பரேட்டிஸ்ட் ப்ரெஷர். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஓவரால் இந்தியான்ற அந்த அம்பரல்லாவில் அவங்க வந்து இருக்கிறதுக்கான அந்த பிலாங்கிங்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இட் ஹாஸ் எவென்ச்சுவலி ஸ்ட்ரென்தன்ட் த யூனிட்டி. ஓகேங்களா? ரீஜனலிசம் விச் இஸ் வித்தின் த ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் விச் இஸ் ஜென்யூன் காஸ், விச் ஹாஸ் அ ஜென்யூன் காஸ், விச் ஹாஸ் அகாமடேட்டிவ் இன் கேரக்டர், strengthened the democratic fabric of the country. டெமோக்ரஸியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு, யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு, அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரென்தன்ட் த ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஓகேங்களா? அதே மாதிரி பாலிசி இனோவேஷன்ஸுமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பாலிசி இனோவேஷன்ஸ், ஓகே, அட்டானமியை வந்து நம்ம கொடுக்க முடிகிற அந்த இதுவும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 6th ஷெடியூல்லாம் நம்ம வந்து மேக் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை போர்டோ அட்டானமஸ் ரீஜனை வந்து கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே விதின் த கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ். அண்ட் அகெயின் ஃபோக்கஸ் ஆன் பிகாஸ் ஆஃப் த ரீஜனலிசம் they can focus on the regional development and local governance. ஈக்விட்டியாக வந்து அந்த ரிசோர்ஸஸ் வந்து ஷேர் ஆகிறதுக்கும் அது வந்து
it eventually helped. Okay, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனலிசமுடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம we will see about the answer writing part. ஓகேங்களா, அந்த ஆன்சர் ரைட்டிங் பார்ட்டை பார்த்துருவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் கம்யூனலிசம் அரைசஸ் எய்தர் டியூ டு பவர் ஸ்ட்ரகிள் ஆர் ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன், ஆர்கியூ வித் கிவிங் சூட்டபிள் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேங்களா, அப்போ கம்யூனலிசம் உடைய டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு, அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனலிசமுடைய டெஃபினேஷன் எழுதணும். அதுக்கப்புறம் கம்யூனலிசம் வித் ரெஸ்பெக்ட் டு பவர் ஸ்ட்ரகிள், அதுக்கு ஒரு 3 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட். அதுக்கப்புறம் கம்யூனலிசம் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன். ஓகேங்களா, அதுக்கு ஒரு 4 பாயிண்ட். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கன்க்ளூட். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ கம்யூனலிசம் is an political ideology. Communism is a political ideology which defined as mixing politics in religion. ஓகேங்களா, இதை வந்து ஒரு வென் டயக்ராம் மூலமாகவும் யூ கேன் டினோட். எப்படின்னா, ரிலீஜன், பவர் ஸ்ட்ரகிள் அண்ட் ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன் இஸ் ஈக்குவல் டு கம்யூனலிசம். ஓகேங்களா, ஸோ இதை சொல்லிட்டு தென் கம்யூனலிசம் அண்ட் பவர் ஸ்ட்ரகிள். இதுக்கு லைட்டாக ஒரு வார்த்தை மாதிரி எழுதலாம், பிகாஸ் இட் இஸ் அ 15 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஹெட்டிங் தான், இது ஏ. ஓகேங்களா, இந்த ஹெட்டிங்க்கே ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் மாதிரி எழுதணும் அப்படின்னா, பாலிட்டிக்ஸ் அண்ட் எலைட் பவர்ஸ் uses communal antagonism for political gains. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கலோனியல் பாலிட்டிக்ஸில் டியூ டு டிவைட் அண்ட் ரூல் ஆஃப் colonial powers, they followed separate electorate and gave recognition to communal groups. Example, recognizing Muslim League as representatives of Muslim community, so which gave legitimacy to that struggle. ஓகேங்களா, காஸ். அதுக்கப்புறமா வந்து எலக்டோரல் dividend, communal politics. Second one is electoral dividend, where political players are using the
religious identity, religious identity for vote bank politics. Example, Ayodhya conflict. ஓகேங்களா. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் எலைட் powers, local elite powers, local politicians, political groups, local political groups using and communal issues like festivals for vote mobilization. vote mobilization. ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஆன் ஸ்டீரியோடைப்ஸ். ஃபீடிங் ஆன் ஸ்டீரியோடைப்ஸில் நம்ம யூஸிங் மீடியா அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் some political fringe groups encourage animosity. Some political fringe group encourage animosity among the society. ஓகேங்களா. எக்ஸாம்பிள், building the narrative of us versus them. செகண்ட் இது வந்து என்னன்னா இந்த இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி கூட போட்டுடலாம். ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ஒரு டைமென்ஷன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு பாக்ஸ் போட்டுடலாம். communalism and relative deprivation. ஓகேங்களா. கம்யூனலிசம் அண்ட் ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் தான். எக்கனாமிக் டிப்ரிவேஷனில் clashes between the different religious groups for declining jobs or wrongly connected to communal marginalization. ஓகேங்களா. செகண்ட் ஒன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். marginalization of the backward communities by not giving proper access to them in education or employment. ஓகேங்களா.
Third one, with respect to cultural relative deprivation. கல்ச்சுரலாக பார்த்தீங்க அப்படின்னாலுமே தே வுட் ஹவ் பின் மெஜாரிட்டி. ஆனால் வந்து கல்ச்சுரலாக வந்து அவங்களுடைய வாட் டு சே அவங்களுடைய கல்ச்சரோ இல்லை மதமோ இல்லை ரிச்சுவலோ இஸ் இன் டேஞ்சருங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். தே ஃபீல் லைக் தே ஆர் ரிலேட்டிவ்லி வல்னரபிள். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீலிங் வந்தாலுமே இட் வில் லீட் டு த டிப்ரிவேஷன் அண்ட் இட் வில் லீட் டு த கம்யூனலிசம். ஓகேங்களா? அப்போ கல்ச்சுரலாக பார்த்தீங்க அப்படின்னாலுமே கான்ட்ரவர்சிஸ் ஓவர் ரிலீஜியஸ் propagation or conversion. ஓகேங்களா? கன்வர்ஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி criticized or cut off due to secular interventions. People feel alienated from their cultural practice. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிப்ரிவேஷனை கொடுக்கும். அந்த டிப்ரிவேஷன் வில் ஆட்டோமேட்டிக்கலி வில் ஃபோர்ஸ் தெம் டு கம்யூனலைஸ் தெம்செல்ஃப். அப்போ கம்யூனலிசம் இஸ் நத்திங் பட் political strategy and a sense of relative deprivation. And thus it is social and artificial in nature, combated through secularism, secular credentials. இந்த மாதிரி ஏதாவது போட்டு யூ கேன் ஃபினிஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஹவு த கான்செப்ட் ஆஃப் அ செக்குலரிசம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் மாடல் ஆஃப் செக்குலரிசம். இந்தியன் மாடல் ஆஃப் செக்குலரிசம்லேருந்து வெஸ்டர்ன் மாடல் ஆஃப் செக்குலரிசம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது, இதுக்கான இது எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் செக்குலரிசம். செக்குலரிசமாக டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து யூ ஹாவ் டு அப்போ டிஃப்ரென்சஸ், வெஸ்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ், இந்தியன் மாடல் ஆஃப் இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்சஸை யூ ஹேவ் டு கிவ் அண்ட் யூ ஹேவ் டு கன்க்ளூட். ஓகேங்களா? இதுதான் உங்களோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ செக்குலரிசம் உடைய டெஃபினேஷன் என்ன? செக்குலரிசம் இஸ் டிஃபைன்ட் அஸ் secularism is defined as the separation, in general, separation of state and religion. இங்கே கொஸ்டின்லேருந்து ஒரு சின்ன கான்செப்டை இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, though the word is similar,
the spirit of West and Indian model differs. ஓகேங்களா? அப்போ how it differs? Difference. Western model, Indian model. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நேச்சர். செப்பரேஷன். complete separation of state from religion. Example, USA First Amendment. ஓகேங்களா? இந்தியாவில் it follows principled distance, selective intervention and non-intervention. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து with respect to method. applicable intra-religious reforms. Applicable for both inter and intra reforms. Example, Article 25 to 30. ஓகேங்களா? ஸ்டேட்டோட என்கேஜ்மெண்ட். ஸ்டேட் என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் இஸ் it avoids funding for religious cause. State gives funding. Example, Hajj and Mansarovar. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து with respect to historical evolution. Historically speaking, West derived through animosity between church and state. Example, French Revolution. Here Indian secularism derived from societal pluralism guided by constitution. அதுக்கப்புறமா வந்து here religious reforms. Not reforms and expression.
entertained. ஓகேங்களா? not entertained in public. Example, France ban on hijab in public. Here entertained due to critical respect of religions. Example, triple talaq. ஓகே, அப்போ ஃபைனலாக முடிக்கும்போது எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபாலோஸ் inclusive and flexible secular principles. With freedom of religion and social reforms. Freedom of religion and social reforms. ஸோ இப்படி போட்டு நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேங்களா? Then the growing of feeling of regionalism is an important factor of generation of demand for separate state. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனலிசம்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன். regionalism, what is meant by regionalism. Second, you have to say about the factors promote separate state demand. என்னென்ன factors, அதுக்கப்புறம் challenges of separate state, impact, positive as well as negative, and then you can conclude. ஓகேங்களா? இப்படி தான் உங்களோட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரீஜனலிசம் அப்படிங்கிறது என்னது? ரீஜனலிசம் refers to attachment or assertion of geographical, language, ethnic, economic identity of a region. ஓகேங்களா? அப்புறம் regionalism and separate state demand factors. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் and linguistic deprivation. நீங்கள் இதுக்கு எக்ஸாம்பிளாக ஆந்திரா ஸ்டேட்டை கொடுக்கலாம். ஆந்திரா ஸ்டேட் ஃபார்மேஷன் இன் 1953. ஓகேங்களா? செகண்டு, வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் டிப்ரிவேஷன். Some states or regions feeling
regional disparity due to unequal distribution of resources. Example, Vidarbha சொல்லலாம், Vidarbha in Maharashtra. Third is with respect to political marginalization. Political marginalizationல political actors can cause relative feeling of deprivation against center or particular region within the state. ஓகேங்களா? ஸோ இதனாலேயும் வந்து அந்த டிப்ரிவேஷன் வரும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜார்க்கண்டு, அதுக்கப்புறம் உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் இதெல்லாமே சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இதோடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஹுட்டோட இம்பேக்ட், பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. என்ன பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னா, டெமோக்ராட்டிக் roots strengthen. ஓகேங்களா? local governance improves. challengesன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, challenges administrative and funding of new state. Example, Telangana creation. And sharing of fund between Andhra. New problems in resource sharing can lead to separatism. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிக்கணும்னா, ரீஜனலிசம் when genuine and accommodative can be addressed in constitutional framework அப்படின்னு போட்டு முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ this is how you can write. So we have successfully completed communalism and regionalism. ஓகேங்களா? கம்யூனலிசம், செக்குலரிசம், ரீஜனலிசம் கான்செப்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. I will try to address your genuine doubts. ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஜாலியாக இருங்க.